IVF treatment package la discount பெற்றிடுங்க. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடி. குட்டி பிசாசே மோட்டோல தங்கலியே, சுட்டி பிசாசே உன்னால தூங்கலியே. லிக்காலிக்காக நிறைய ரிஹர்சல் பண்ணோம். எனக்கு அப்போ லெக் இன்ஜுரி கூட இருந்துச்சு. பரதேசி அப்புறம் தான் எனக்கு டர்னிங் பாயிண்ட் நான் சொல்லலாம் கரியர்ல. ஷூட்டிங் அப்புறம் எனக்கு நான் தூங்க முடியல நைட்ல. ஏன்னா அவ்வளோ என்னோட கரியரே கம்ப்ளீட் ஆகாது நான் விஜய் சார் கூட பண்ணலனா. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் வேதிகா இருக்காங்க. ஸோ வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். ஹாய் ஹாய். ரொம்ப ஹெக்டிக்கான டேஸ் வந்து பேக் டு பேக் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஹவ் இஸ் கோயிங் அண்ட் பெட்டர் ஆப் எப்படி மேம் இருக்கு? இன்னைக்கு ரிலீஸ் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வி ஆல் ஆர் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா நம்ம படத்துக்கு சாங்காக நிறைய ஆக்சுவலி எல்லா சாங்ஸ்க்காக நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் கூட யூனோ ஹிட் ஆச்சு. ஸோ ஐம் ஹோப்பிங் தட் தி ஆடியன்ஸ் வில் லவ் த ஃபிலிம். அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பிரபுதேவா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ அவர் கூட டான்ஸ் போனனாலே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு பிரபு மாஸ்டர் கூட ஒர்க் பண்றது வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் பண்றேன். அண்ட் யூனோ I've always been wanted to work. I've always wanted to work with him. But it happened now with Better App. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் கூட டான்ஸ் பண்றது யூனோ ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் ஃபீல் வெரி பிளெஸ்ட். பிரபுதேவா சார், ராகவா லாரன்ஸ் சார் அண்ட் சிம்பு சார், இவங்க எல்லாரும் கூடயுமே நீங்க வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவங்க 3 பேர்ல உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கிற, எனக்கே டஃப் கொடுக்குறாங்கடா அப்படின்னா அந்த ஒரு பர்சன் யாரு? அது எல்லாரும் கூட யூனோ டான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் டெஃபினெட்லி யூனோ பிரபுதேவா சார் அண்ட் லாரன்ஸ் சார் they are professional choreographers, and I feel they are the best. And our ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. And also I had to prepare a lot. It's a lot of responsibility to dance with such amazing choreographers and dancing legends. So Prabhu Deva sir and Lawrence sir கூட டான்ஸ் பண்றது I feel like really really special, and it is something which is I cannot express in words how amazing I feel to get the opportunity to work with these two people. And லிக்காலிக்காக நிறைய ரிஹர்சல் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 4-5 days ரிஹர்சல் ஆச்சு. அண்ட் எனக்கு அப்போ லெக் இன்ஜுரி கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம சாங் நல்லா வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஃபன், பப்ளி, எனர்ஜெட்டிக் அண்ட் கிராண்ட் வந்திருக்கு சாங். ஸோ ரெஸ்பான்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. லிக்கா சாங்காக, ஹாப்பி மேரிட் லைஃப் சாங்காக, அண்ட் டான்ஸ் சாங்காக இன்னும் ஒரு சாங் ரிலீஸ் இன்னும் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி they'll release it soon. And ரெண்டு பேர் கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு சேலஞ்சிங் இருக்கு. லெக் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த டைம்ல எப்படி ஒர்க் பண்ணீங்க? எப்படி முடிஞ்சது? ஆக்சுவலி என்ன ஆச்சு அங்க? ஆக்சுவலி ரிஹர்சல் பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ ட்விட்ச் ஆயிடுச்சு தாய்ஸ்ல, ரைட் தாய்ல. ஒரு ஸ்டெப் பண்ணும்போது, அது கிக் பண்ணிட்டு ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸா கிக் பண்ணேன். ஸோ ஏதோ ஒரு மசில் பெயின் வந்துடுச்சு. அண்ட் மெடிசன் எடுத்தேன். மசில் ரிலாக்ஸன் மெடிசன், ரெலி ஸ்ப்ரே, அப்புறம் காம்பி ஃபிளாம், ஹாட் வாட்டர் பேக், இதெல்லாம் பண்ணேன். அண்ட் அது கொஞ்சம் பெயின் நம் ஆச்சு ஷூட் பண்ணும்போது. பெயின் நம் அப்புறம் கொஞ்சம் அப்போ தெரியல அவ்வளோ. ஆனா அப்பப்போ மெடிசன் சாப்பிட்டே இருக்கணும், இல்லைன்னா பெயின் திருப்பி வந்துடும். இருந்தாலும் நம்ம சாங் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் வந்து பெட்டர் ஆப், உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து மதராசி, ரைட்? ஸோ அந்த டைம் எல்லாம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் மூவி பண்றோம் அப்படின்றப்ப எப்படி மேம் இருந்துச்சு அந்த டைம்? எல்லாருக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் எனக்கு ஒரு ஃபிலிம் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ.
ஒரு ஃபில்ம் அட்லீஸ்ட் நம்ம பண்றோம், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஓகே. அப்படி ஒரு மைண்ட் செட்ல ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கரியர். ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் முன்னாடி சுத்தமா தெரியல எனக்கு ஃபில்ம் கிடைக்கும் கிடைக்காது எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு மദ്രാசி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட் செகண்ட் ஃபில்ம் பண்ணேன், தேர்ட் ஃபில்ம் பண்ணேன், ஃபோர்த், ஃபிஃப்த் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபில்ம்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 30 ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காட் இஸ் பின் கைண்ட் அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஃபேன்ஸ், நம்ம வெல் விஷர்ஸ் அண்ட் ஆல் த டிரெக்டர்ஸ் எனக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்க, என்னோட ப்ரொடியூசர்ஸ் எனக்கு நம்பி எனக்கு காசு பண்ணாங்க, என்னோட ஆக்டர்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அதை விட ஜாஸ்தி என்னோட ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடவுள் கடவுள் கிரேஸ்க்காக தான் இது நடந்திருக்கு. ஸோ யா இட் ஃபீல் ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப லக்கி ஃபீல் பண்றேன். ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க. எடுத்த உடனே எல்லாமே உங்களுக்கு வந்து லக் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ஸோ அந்த டைம்ல நீங்க அதெல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? எல்லார் லைஃப் அப்படியே ஸ்டாக்னண்டா போகாது, ஒரு கேரண்டியோட வராது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் ஆப்வியஸ்லி யூ ஃபீல் பேட். பட் என்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணேன், என்னோட ஆக்டிங் என்னோட டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணேன். அதுக்காக ஐ வாஸ் ஏபிள் டு ஓவர் கம் ஆல் தி ஆப்ஸ்டிகல்ஸ். அண்ட் என்னோட ஒர்க்காக நல்லா பேர் வாங்கிட்டு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பரதேசி படம், காவ்யா தலைவன், சிவலிங்கா, இந்த மாதிரி காஞ்சனா, இந்த மாதிரி படத்துல ஆக்ட் பண்ணிருக்கேன்னா இன்னும் எனக்கு ரெஸ்பெக்டா இருக்கு. இன்னும் டிரெக்டர்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்குறாங்க, சேலஞ்சிங் ரோல்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா ஆல்மோஸ்ட் 1 இயர்ல ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு மூவிலயுமே நீங்க வந்து ஒவ்வொரு கேரக்டர்ல இருக்கீங்க. லைக் இப்ப பரதேசிலேருந்து இப்ப இருக்க பெட்ராப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்டான ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு? எனக்கு அதுதான் பிடிக்கும். வேற வேற ரோல்ஸ் பண்றது, நம்ம வேற வேற ரோல்ஸ்ல ப்ரூவ் பண்ணணும், நம்ம வேற கேரக்டர்ஸ் we have to bring to life on screenனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஜாஸ்தி ப்ரிப்பேர் பண்ணுவேன். பெட்டர் ஆப்னா ஒரு கமர்ஷியல் ஃபில்ம், மெஹல்னா ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட், அண்ட் கனானா ஒரு டிராமா, அண்ட் இன்னொரு சொன்னல கஜானானா அது ஒரு அட்வென்ச்சர் ஃபில்ம். ஸோ ரொம்ப எனக்கே அதை யோசிக்கும் போது ரொம்ப யூனோ எக்ஸைட்டடா இருக்கேன் அதை பத்தி. அண்ட் கண்டிப்பா ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணணும், எல்லா கேரக்டர்ஸ் போட்டோ போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ், அவ்வளோ டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன்ஸ், அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ், அண்ட் வேற வேற லாங்குவேஜஸ்ல கன்னடா, தமிழ், தெலுங்கு. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபேசஸ் ஆஃப் மை கரியர் அண்ட் ஐம் ரியலி என்ஜாயிங் இட். பரதேசி மூவி. ஸோ அதுல வந்து டோட்டலா வேற மாதிரி இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து பாலா சார்ல டைரக்ட் பண்ற மூவினா சொல்லுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், பட் ஆனா அதோட அவுட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பாலா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? மோஸ்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஒர்க்கிங் ஆன் அ ஃபில்ம். ஏன்னா ஷூட்டிங் அப்புறம் எனக்கு நான் தூங்க முடியல நைட்ல. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, அவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு. ஸோ நிறைய டைம் எனக்கு தூக்கமே வராது நைட்ல. ஏன்னா ஓகே பரதேசி நம்ம ஆக்ட் பண்றோம், நம்ம ட்ரீம் இருந்துச்சு பாலா சார் கூட ஒர்க் பண்ணணும்னா, அது யூனோ அது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு எனக்கு நிறைய வாட்டி தூக்கமே வரல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேர்னிங் பாயிண்ட்னா சொல்லலாம் கரியர்ல. ஏன்னா பரதேசி அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரோல்ஸ் வந்துச்சு. காவ்யா தலைவன் இருந்தாலும் வசந்த் பாலன் சார் கூட பண்ணேன், வைநாட் ஸ்டுடியோ சித்தார்த் கூட, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் கொடுத்திருக்காங்க அது படத்துக்காக. அதுக்கப்புறம் எல்லாம் நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல சேலஞ்சிங் ரோல்ஸ்க்காக ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஸோ பரதேசி எனக்காக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு.
அண்ட் பாலா சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் நல்ல பேர் கிடைக்குது. ஸோ he is like, literally a godfather for all the actors. ஒரு ஆக்டர் பேர் கிடைக்கணும்னா அவர் கூட ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு வந்து விஜய் சார் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மூவில வந்து நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. அண்ட் அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வருவாரு. எஸ் வந்தாருன்னா என்ன மாதிரி இப்போ வந்துட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் பண்ண போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி அவ்வளோ எதுவுமே தெரியாது. பட் நான் டெஃபினெட்லி சார் கூட ஆக்ட் பண்ணணும். விஜய் சார் கூட என்னோட ட்ரீமா இருக்கு. அண்ட் ப்ளீஸ் எனக்காக ஒரு ஃபில் பண்ணிட்டே இருங்க எனக்காக. ஸோ ஐ மீன் என்னோட கரியரே கம்ப்ளீட் ஆகாது நான் விஜய் சார் கூட பண்ணலனா. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து விஜய் சாரை மீட் பண்ண போறீங்க. ஸோ அவரை பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? திஸ் இஸ் வேதிகான்னு சொல்வேன். பட் ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்வேன். காவிய தலைவன் டைம்ல படம் பார்த்துட்டு நம்ம டீம் பத்தி என்னை பத்தி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க ஒரு வீடியோல. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது 2015 நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்துடுச்சு வெளியா. ஸோ அது பத்தி கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்வேன் ஃபர்ஸ்ட். டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம காவிய தலைவன் ஃபிலிம் பார்த்தாங்க அண்ட் அதை பத்தி வீடியோ போட்டாங்க. ஸோ அதுக்காக தேங்க்ஸ் சொல்வேன் ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் சொல்வேன் I'm a huge admirer of you, so எல்லாரும் மாதிரி நான் கூட admirer இருக்கேன். And once or twice லாரன்ஸ் சார் சொல்லிருக்காங்க அவரு தட் காஞ்சனா பார்த்து வேதிகா நல்லா டான்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி கூட தேங்க்ஸ் சொல்வேன். அண்ட் கண்டிப்பா இன்னொரு ஃபிலிம் பண்ணுங்க நான் சொல்வேன். அதுல நான் தான் ஹீரோயின் இருக்கணும். ஸோ இந்த ஒரு பாட்டு கேட்டால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது வந்து சிம்பு சார் கூட இல்லை வேதிகா மேம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி பிசாசே சாங். எங்களுக்காக அந்த பாட்டுக்கு ஆட முடியுமா? குட்டி பிசாசே குட்டி பிசாசே ஓ தோல தங்கலியே, சுட்டி பிசாசே உன்னால தூங்கலியே, ட்வின் டவர் மேலே ஏர்கிராஃப்ட் போலே என் மேலே மோதனா என்னாவது, உன் மேலே மோதி உற்சாகம் கூடி என்ன நம்பி மாதம் ரெண்டானது. ஏய் நண்டனக்கா சூப்பர் மேம், நல்லா பாடுனீங்க. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 50,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஃபார் a day. அனன்யாஸ் நானானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே.